ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம ஹோம் மேக்கர் ஸ்பாட்டில் ரொம்பவே ருசியான பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பீன்ஸ் பொரியலில் ஒரு சூப்பரான மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு பீன்ஸ் பொரியல்னாவே பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க ரொம்பவே ருசியான பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீன்ஸை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போது மசாலா அரைச்சி எடுத்துடலாம். இதுக்கு 2 பத்த தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக தனியா சேர்த்துடலாம். அதிகமாக சேர்த்தா தனியாவோட ஸ்மெல் நிறைய தெரியும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்திருக்கோம். இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க இந்த பீன்ஸ் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு இதில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவு உளுந்து, இது கூடவே 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு கலர் மாற ஆரம்பிக்கும் போது நம்ம இதில் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். இல்லைன்னா காஞ்ச மிளகாய் சீக்கிரமாகவே கருப்பாக ஆரம்பிச்சிடும். இப்போது இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் 2யுமே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் பீன்ஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது பீன்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சிடலாம். நான் இதில் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே பீன்ஸை நான் கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டே இருந்தேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் கம்மியாக நம்ம தண்ணி வச்சுக்கிட்டாலே சீக்கிரமாக பீன்ஸ் வெந்துடும். நீங்கள் வதக்கி விடலை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸ் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போது இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். பீன்ஸ் நல்லா வெந்து வர அளவுக்கு விட்டுறலாம். இதில் காரத்துக்காக நான் 2 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மசாலா அரைக்கும் போது அது கூட கொஞ்சமாக நீங்கள் பெப்பர் போட்டு சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மசாலாவை நம்ம கடைசியாக இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வச்சுருந்த தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. பீன்ஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது நம்ம ஃபைனல் டச்சாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்பெஷல் மசாலாவை சேர்த்துடலாம். எப்போவுமே நம்ம தேங்காய் அரைச்சி சேர்ப்போம் கடைசியாக பீன்ஸ் பொரியல் கூட. இது கூட நம்ம சேர்த்துருக்க மாதிரி சீரகம், கொஞ்சமாக தனியா, கொஞ்சம் சோம்பு அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சோம்பு நம்ம நிறைய நான்வெஜ்லலாம் சேர்ப்போம். சோம்பு சேர்க்கறதுனால இதில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மசாலா கூட நல்லா இந்த பீன்ஸ் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பீன்ஸ் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பீன்ஸ் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி பீன்ஸ் பொரியல் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.